இந்த வீடியோ சீரிஸில் Autodesk Inventor பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் Autodesk Inventor ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான 5 கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அது என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்கெட்சிங், டைமென்ஷனிங், ட்ரிம்மிங், எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரூட். இந்த 5 கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவுமே 2024 வருஷம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் 2 க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த நியூ பட்டனில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி பார்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ புதுசாக ஒரு பார்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இதில் வந்து இடது பக்கம் மேலே இருக்கிற இந்த ஸ்டார்ட் 2D ஸ்கெட்ச் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இங்கே நமக்கு வந்து 3 பிளேன் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து XY பிளேன், இங்கே ஒன்று இருக்குது YZ பிளேன், இங்கே இருக்கிற வந்து XZ பிளேன். இதில் நம்ம வந்து XY பிளேனில் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக அந்த XY பிளேனை கிளிக் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி வந்து ஜூம் ஆகி நின்றோம். ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக இந்த இடது பக்கம் இருக்க ட்ரா லைனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணலாம். ஆட்டோகார்டில் இல்லாத மாதிரி இது என்ன ஆகுனா இன்வென்டர் வந்து இந்த லைன் கமாண்ட் வந்து க்ளோஸ் ஆகாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். டைமென்ஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், நம்ம வந்து சும்மா ட்ரா பண்ணிடலாம். 4 பாயிண்ட் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த கமாண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்தா நம்ம வந்து டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்காக இங்கே மேலே இருக்க டைமென்ஷன் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை நான் வந்து கிளிக் பண்ணி டைமென்ஷனை கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து டைமென்ஷன் இதில் கொடுக்குறேன், 2 இன்ச்சு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து 2 இன்ச்சு சைஸுக்கு போயிடும். அடுத்ததாக இந்த பக்கம் லைனை வந்து டைமென்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு நான் ஒரு 0.5 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தன்னாலே மற்ற லைன்ஸ் எல்லாமே சின்னதாகிடும். இப்போ நான் வந்து ஒரு இசட் மாதிரி வர்றதுக்காக நான் வந்து லைன்ஸு ட்ரா பண்ணுறேன். பார்க்குறதுக்கு இசட் மாதிரி இருக்கணும். டைமென்ஷன் இப்போவும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து டைமென்ஷன் வந்து அப்புறமா ரெண்டாவது வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். திரும்ப நான் டைமென்ஷன் கொடுக்குறேன். இப்போ டைமென்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த லைன் பார்த்திங்கன்னா 2 லைனாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த லைன் கீழே வர போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைன் ஒரு சிங்கிள் லைனாக இருக்குது. அடுத்து இசட் மாதிரி வரணும்னா நமக்கு இந்த லைன் இந்த இடத்துல தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணலான்னா ட்ரிம் கமாண்ட் இருக்குது. ட்ரிம் எடுத்து இந்த லைனை ட்ரிம் பண்ணிட்டோன்னா அந்த செக்ஷன் அப்படியே போயிடுச்சு. ஓகே, நம்ம பேலன்ஸ் டைமென்ஷனை கொடுக்கலாம். இந்த இடத்துக்கு 2 இன்ச்சு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த டைமென்ஷனை கொடுத்துடலாம். இது சின்னதாகிடுச்சு. இந்த டைமென்ஷன் நான் டிலீட் பண்ணிடுறேன். 0.5 மேலே உள்ள டைமென்ஷனை கொடுக்கலாம். 2 இன்ச்சு. அடுத்து இங்கே 0.5. ஓகே, இப்போ ஒரு இசட் மாதிரி இது க்ரியேட் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது டைமென்ஷன் கொடுக்க வேண்டியிருக்குதான்னு கிளியராக பார்த்து அந்த டைமென்ஷன்லாம் கொடுத்துடணும். நான் இந்த ஒரு லைனுக்கு டைமென்ஷன் கொடுக்கல, அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்து முடித்தோன்னா நம்ம ட்ராயிங் முடிச்சிட்டோம். அப்போ அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபினிஷ் ஸ்கெட்சு. இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபினிஷ் 2D ஸ்கெட்ச் கொடுக்கலாம். கொடுத்தோன்னே வந்து ட்ராயிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 2Dயாக இருக்கக்கூடிய ட்ராயிங்கை 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த லெஃப்ட் சைடில் 3D மாடல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்சுக்கு இந்த செக்ஷனில் இருந்திருப்போம். இப்போ 3D மாடல் செக்ஷன் போகணும். இந்த எக்ஸ்ட்ரூட் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு க்ளோஸ்டாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. மேபி இது செலக்ட் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வரணும். இப்போ வந்து டீசெலக்ட் ஆகிருக்கு. இப்போ செலக்ட் ஆகும்போது இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து எக்ஸ்ட்ரூடில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டு இந்த சைடு இசட் டைரெக்ஷனில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது. நீங்கள் இதை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரூட் டைரெக்ஷன் வந்து மாறும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர்லேருந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து
கம்மியான சைஸோ இல்லைனா ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைஸே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூடு டிஸ்டன்ஸை வந்து இங்கே வந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்குது. நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, 2 இன்ச் ஓகே. இப்போ வந்து நம்ம 2D ஆப்ஜெக்டை 3Dயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்.